அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானது எல்லாத்துக்குமே தெரியும். நாம அரசியல் ரீதியா விஜய் அவர்களுக்கு கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் விஜய் அவர்களுக்கு எதிரியாக இருந்தாலும் இந்த ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானது கண்டிக்கத்தக்கதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆயிருக்கும் வெளியே அப்படிங்கறத பத்தியும் இந்த படத்தை விஜய் தரப்பு தான் வெளியிட்டு இருப்பாங்கிற அந்த தியரியை பத்தியும் தான் இந்த வீடியோல முழுக்க நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இணையத்துல லீக் ஆச்சு? சென்சார் போர்டு மூலியமாவா இல்ல கேவிஎன் ப்ரொடக்ஷனே ரிலீஸ் பண்ணிருக்குமா? இல்ல எல்லாம் சொல்ற மாதிரி இந்த கற்பனை தியரியில விஜய் அவர்களே இந்த படத்தை லீக் பண்ணிருப்பாராம். இத பத்தி தான் முழுக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற சின்ன அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஒரு படம் எப்படி லீக் ஆனது அப்படிங்கறத வந்து நம்ம 3 தியரியா பார்க்கலாம். 1 சென்சார் போர்டு. ஓகே, சென்சார் போர்டு எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கும்? இதுல அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சென்சார் போர்டு ஒரு கவர்மெண்ட் கீழே தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த கவர்மெண்ட் நினைச்சா இந்த சென்சார் போர்டு மூலமா அந்த படத்தை லீக் பண்ணி விஜய் அவர்களோட பிரச்சாரத்தை முடக்கலாம், இல்ல விஜயோட கேம்பெயினை வந்து ஸ்டாப் பண்ணலாம், அவரோட மைண்டை மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சென்சார் போர்டு மூலமா லீக் பண்ணி அவரை வந்து முடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது சென்சார் போர்டு மூலமா தான் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன்னா ஒரு படம் சென்சார் போர்டுக்கு போகுது அப்படின்னா அதுல சென்சாரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். சென்சாரோட ரெஃபரன்ஸா? அது என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை இந்த படத்தை சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதுல சென்சார் போர்டோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி ஒண்ணு இல்ல. அப்ப யார் இந்த படத்தை லீக் பண்ணிருப்பா? அடுத்ததா பார்த்தோம்னா ரெண்டாவது தியரி. இந்த ரெண்டாவது தியரியில நம்ம யாரை டார்கெட் பண்ண போறோம்? ப்ரொடக்ஷன் டீம். ஏன்னா இந்த லீக் ஆன அந்த வீடியோல எடிட் ரெஃபரன்ஸ், இந்த எடிட் ரெஃபரன்ஸ்ங்கிறது வந்து எடிட்டர் ரூம்குள்ள தான் இருக்கும். அந்த எடிட்டர் கையில இருக்கிற ரெஃபரன்ஸ் தான் அந்த எடிட் ரெஃபரன்ஸ். இதுல வந்து டேட்டும் இருக்கு. இது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்ல, அதாவது அந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அதை அக்சஸ் பண்றதுக்கும் பாக்குறதுக்கும் வந்து ஒரு 6 டீம் மட்டும்தான் இருப்பாங்க. 6ல இருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இது முழுக்க ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியது. அப்ப ப்ரொடக்ஷன் டீம் இந்த படத்தை லீக் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் 20% வாய்ப்பு கம்மி தான். ஏன்னு கேட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு 1000 கோடி பட்ஜெட் போட்டு இந்த படத்தை தயாரிச்சப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டீமே இந்த படத்தை லீக் அவுட் பண்ணாங்கன்னா இது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் தான். சரி, இதுல எடிட் ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்ப ப்ரொடக்ஷன் டீமை விட்டு எப்படி இந்த படம் வெளியே வந்திருக்கும்? அவங்க ரிலீஸ் பண்ணாம யார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா ஒருவேளை எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களா லீக் பண்ணிருப்பாங்களோ? அப்படி பார்த்தோம்னா இந்த எடிட்டிங் டீம்ல இருக்கிறவருக்கு இது வந்து 25வது படம். இந்த 25வது படத்துல 1ல இருந்து 24 வரைக்கும் எந்த படத்தையும் அவர் வந்து லீக் பண்ணணும்னு ஆசை வரல. அப்ப 25வது படத்தை மட்டும் அவர் எப்படி லீக் பண்ணிருப்பாரு? ஏன்னா இது அவரோட வேலையும் கிடையாது. அவரோட வேலை எடிட் பண்றது மட்டும்தான். அதுக்கான தகுந்த சம்பளம் அவருக்கு வருது. அதை அவர் லீக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம். இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஏன் அதை அவர் லீக் பண்ணணும்? அப்ப பாசிபிலிட்டிஸ், எடிட்டர் லீக் பண்றதுக்கு 10% மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மீதி 90% நோ பாசிபிலிட்டிஸ். இதை வந்து இந்த கோணத்திலையும் பார்க்கணும். அப்ப எடிட்டர் மூலியமா இந்த படம் வெளியே வரல. சரி, 3வது தியரி அப்படி என்ன? இதுக்கு முன்னாடி தலைவாங்கிற இதே விஜய் படம், ஐ திங்க் தலைவானு நினைக்கிறேன், அந்த படம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. தென் திரையரங்குகளுக்கோ இல்ல ஓடிடிக்கோ வர்றதுக்கு முன்னாடி அன்அபிஷியலாவே லீக் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த படமும் லீக் ஆயிருக்கு. அப்ப இந்த படத்தை யாரு லீக் பண்ணிருப்பா? அந்த 3வது தியரி படி ஒரு எதிர்கட்சியாலேயோ இல்ல 3வது நபரோ அங்க இருக்கிற சிஸ்டத்தை ஹேக் பண்ணி தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, எதிர்கட்சி சதியால ஒருத்தர் ஹேக் பண்ணி இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆதாயம்? இந்த படம் முழுக்க அரசியலை பேஸ் பண்ணி இருக்கு. சோ இந்த படத்தை வெளியே விட்டோம் அப்படின்னா நமக்கு ஆதாயமா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அது முட்டாள்தனமான ஒரு செயல். டாப் டு பாட்டம் விஜய்க்கு மட்டும்தான் லாபமே தவிர எதிர்கட்சிகளுக்கு லாபம் கிடையாது. அவங்க என்னதான் விஜய் மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வெளியே வந்தது விஜய்க்கு மட்டும்தான் சாதகமாக அமையும். சரி, நீ சொல்ற இந்த 3வது தியரி படி எதிர்கட்சி சேர்ந்து இந்த வேலையை செய்யாம ஏன் டிவிக்கவே இந்த வேலையை செய்திடக்கூடாது? எஸ், பாசிபிலிட்டிஸ் இங்கேயும் இருக்கு. ஏன்னா இது எதிர்கட்சி லீக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு பாதகமாக அமையும், டிவிக்கு சாதகமாக அமையும். அதனால அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் 20% தான் இருக்கு, மீதி 80% கிடையாது. அப்ப ஒருவேளை டிவிகே டீமே இதை சேர்ந்து பண்ணிருக்குமா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த படம் லீக் ஆச்சு அப்படின்னா இது யாருக்கு வந்து சாதகமாக அமையும்? இன்னும் 10 நாள்ல எலெக்ஷன். இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் வருது அப்படின்னா அது யாருக்கு சாதகம்?
சரி, ஓகே, இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் ஆதாயம். ஜஸ்ட் இது எல்லாமே ஒரு தியரி தான். ஓகே, இப்ப எதிர்க்கட்சியும் சேரல, டிவிக்கும் சேரல. அப்ப அந்த மூன்றாவது நபர் யார்? அந்த தலைவாவை லீக் பண்ண மாதிரி இது ஒரு ஹேக்கர் மூலியமா நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முதல் கோணம் சென்சார் போர்டு, அது 100% வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம், அதுக்கும் 100% வாய்ப்பு கிடையாது. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா ஹேக்கர்ஸ் அண்ட் எதிர்கட்சி அண்ட் டிவிகே, இதுக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இதை எதிர்கட்சியோட சேர்ந்து பண்ணாங்களா, இல்ல டிவிகேவோட சேர்ந்து பண்ணாங்களா, இல்ல தனியா பண்ணாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க கேள்விக்குறி. இந்த ஒரு செயலை யாரு பண்ணிருந்தாலும் மிகப்பெரிய நஷ்டத்தை பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் டீம் மட்டும்தான், ப்ரொடியூசர் டீம் மட்டும்தான் இதுக்கான முழு இழப்பையும் ஏற்க போறாங்க. ஏன்னா இதுல லாஸ் ஆகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கேவிஎன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். ஒருவேளை ரீ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் இதுக்கான வேல்யூ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஆனா அவங்க போட்ட காசை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர அவங்க அதிக லாபம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். எனவே இதுல மிகப்பெரிய இழப்பையும் நஷ்டத்தையும் சந்திக்க போறது கேவிஎன் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த 3 கான்ஸ்பிரேஷன் தியரியிலையும் யாரு இதை பண்ணிருக்கலாம், பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, பண்ணிருப்பாங்க, இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களும் இங்க வரவேற்கப்படுகிறது.